சிந்தனை என்பது வழிகாட்டுதல். இந்த இரண்டுமே நம்முடைய கண்களாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை என்பது என்ன என்ற பொருளை பார்த்தால் மகிழ்ச்சி என்பதுதான். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த வகையில் கிடைக்கிறது அவங்க எண்ணத்தை பொறுத்தது. அது நன்மை செய்யக்கூடிய மகிழ்ச்சியோ அது தீமை செய்யக்கூடிய மகிழ்ச்சி என்பது அவரவருக்கு அது விட்டுவிடப்படுது. அதாவது சிரிப்பு இல்லாத வாழ்க்கை என்பது சூரியன் இல்லாத நாள் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இருண்ட உலகமாக நமக்கு எந்த ஹார்மோன்ஸும் சொல்றாரு. கோபப்படுவோடு அதிகமான வியாதிகளுக்கு உள்ளாகிறார். அடுத்தவர் செய்யக்கூடிய தவறை பார்த்து தான் கோபப்பட்டு தன்னுடைய உடம்பை எடுத்துக் கொள்கிறார். இதுதான் உண்மையும் கூட. பிபி சுகர் யார் நிறைய வந்து யார் அதிகமான கோபப்படுறாங்க எதை கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து சுய சிந்தனையோட டீல் பண்ணக்கூடியவனுக்கு மன அழுத்தம் கிடையாது. நல்ல ஹார்மோன்கள் இருக்கு. நன்றாக அவனும் வழி நடத்தி கொள்கின்றார், மற்றவர்களையும் வழி நடத்துகின்றார். வாழ்க்கையை தூரத்திலே இருந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸி. ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். Life is a tragedy when seen in close up, but it is a comedy in long shot. நான் சொல்லல, சார்லி சாப்ளின் அவர் ஒரு சிரிப்பு நடிகர். உங்களுக்கு அவர் சொன்னது எல்லா பிரச்சனைகளுமே அது மாதிரி தான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதே சமயம் ஒரு இப்போ சொன்ன நிறுவனம் பற்றி அவருடைய புகழ் தான் முக்கியம், அவருடைய பேரோட முக்கியம். ஒரு கோழி குஞ்சு கோழியை பார்த்து கேட்குது. என்ன கேட்குது? மனுஷனுக்கு மட்டும் பல பேர்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர்கள், குப்பன் சுப்பன் வழி மாதிரி. நமக்கு மட்டும் கோழி ஒரே பேரையே வச்சிருக்காங்க. ஏன்னா நிறுவனம் சொல்லணும். அப்ப கோழி சொல்லிச்சா அவங்க எல்லாம் இறந்த பிறகு அவங்க எல்லாருக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே பேர் தான். என்ன பேர்? எல்லாரும் செத்த பிறகு சொல்லக்கூடிய ஒரே பேர் பிணம். ஆனா நாம செத்தா என்ன பேர் கொடுப்பாங்க? சிக்கன் 65, சிக்கன் புலால், சிக்கன் வறுவல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதனால வாழ்க்கை என்பது பெயர் அல்ல, நம்முடைய பயன்பாடுகள். அந்த கோழிகளுக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அதுபோல் தான் நம்முடைய நிறுவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயன்பாடாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு முதலில் சுட்டிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் இந்த நிகழ்வு 12:45 நான் முடிவு செய்ய வேண்டும். as per the direction just 12:45 உங்களோட மற்றொரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ வந்து செய்தி. அதனால நீங்க 2 மணில இருக்கீங்க. இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சார் 12:45 முடிச்சிருந்தேன். அந்த பொண்ணு முடிச்சிருக்கோம். 12:45 வேற ஒரு ப்ரோக்ராம் இதுலேயே ஸ்டார்ட் பண்றாங்க. ஜஸ்ட் நோ ஒன்லி ஐ ஹவ் அரைவ்ட் தி டைரக்ஷன். ஒரு நீங்க சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா தெரியாது. அன்று இன்றுங்கிறது ஒரு 5 வரிகள் சொல்றேன். அதில் எவ்வளவு உள்ளடங்கி இருக்கு பாருங்க. அன்றைக்கு குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி. ஓலை குடிசையிலே சாயங்காலம் 6 மணிக்கு நிலாவை பார்த்துட்டு பொழுது போகிற நேரத்தில் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் படுத்தோம்னா ஃபேன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினாங்க. சரியா தப்பா? இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. நேற்று நான் கடந்தங்குடி ஏரியாஸை போயிருந்தேன். ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னும் பல ஓலை குடிசை இருக்குதான் செய்யுது. அதுக்காக இல்லையே நம்ம சொல்லிட முடியாது. நம்மளும் சொல்லிட முடியாது. ஓலை குடிசை எதுவுமே இருக்குமா யார் வந்தாலும். அப்ப அன்னைக்கு குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி. அன்னைக்கு ஐடிபியில் 2 லட்சம் 3 லட்சம் பிபிஎஸ்களோட கொண்டாடி பண்ணியிருப்பாங்க. நைட்டு 10-11 வரை வாழ்ந்துட்டு இருக்கா. எந்த உறவுக்கும் போகல, குடும்பத்தை பார்க்கணும். வாட் இஸ் தட் லைஃப்? அதிக வருமானம் குறைந்த நிம்மதி. சிந்திக்க கட்டிட பார்க்கணும். அண்ட் நல்லா கையை வீசிட்டு நடந்தான். உடம்பு நல்லா இருந்தது. கைபேசியை கையில் வச்சுக்கிட்டு டிபிஎஸ் இவர்களோடு அதிலேயே டென்ஷனாக நடந்துட்டுனா இயற்கையை வந்து ரசிக்காம, ரோட்டை வந்து ரசிக்காம, பக்கத்துல வந்து ரசிக்காம, வீட்டுள்ள ரசிக்காம. அப்போ அன்றுக்கு இன்று பொழுது கை வீசி நடந்தோம். உடல் நன்றாக இருந்தது. இன்று கைபேசியில் நடக்கிறோம். உடல் நல குறைவு கேவலமாக. அன்று படித்தால் வேலை கட்டாயமாக. ஆனால் இன்றைய மாணவர்கள் படிப்பதையே ஒரு வேலையாக நினைத்து கஷ்டமாக நினைத்து படிப்பதனால் அவர்களுக்கு படித்தாலும் வேலை கிடைக்கவில்லை. உண்மை இதுதான். அந்த
உங்களிடம் வேலை கிடைத்தது, அதை ஒரு வேலையாக அவர்கள் கருதவில்லை, வாழ்க்கையாக கருதினார். எனவே அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதையே மாணவர்கள் வேலையாக கருதுகிறார்கள். படித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அன்று ஓடினோம் வயதை நினைக்க, சாப்பாட்டுக்காகத்தான் நினைப்பாங்க. இன்னைக்கு ஓடுவதற்கு காலையில் எழுந்திரிச்சு ஓடுறாங்க, வைத்த பிறகு நொந்திய பிறகு ஓடிட்டு இருக்காங்க. அதனால் அன்னைக்கு உணவே மருந்து என்று மருந்தே. இந்த சிந்தனைகளை உங்களுக்கு முன்வைத்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய வரிகளை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். எழுத படிக்க தெரியாதவன் உழைத்து உழைத்து சோறு போட்டாலும் போடுகிறான். எல்லாம் படித்தவன் ஏதாவது பேசி நாட்டை கெடுத்து நாட்டையே கூறு போடுகிறான். எனவே படிக்காதவன் சோறு போடுகிறான், படித்தவன் நாட்டை கூறு போடுகிறான் என்ற வரிகளோடு உங்கள் சிந்தனையை விட்டு தோல்வியில் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியில் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகள் நிச்சயமாக நன்றாக இருக்கின்றது கூறி சிற்றுரையாக முடிக்கிறேன். காரணம்